குக்கு வித் கோமாளி சீசன் 7ல இந்த வாரம் 4வது வார காம்படிஷன் சுற்று. இந்த வாரம் எலிமினேஷன் இருக்கிறதுக்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்கு. போன வாரமே எலிமினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வாரம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னதுனால கண்டிப்பா இந்த வாரம் எலிமினேஷன் இருக்க போகுது. இந்த வாரம் என்ன மாதிரியான சுற்று அப்படின்னு பாத்தீங்கன்னா, காதல் கிச்சன் அப்படின்னு சொல்லி ஒரு சுற்று வச்சிருக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு சனிக்கிழமை எபிசோடு அப்படின்னாவே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கோமாளிகளை தானே தேர்ந்தெடுத்திருப்பாங்க. ஸோ கோமாளிகளை எப்படி தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோமாளி இருக்கிற ஏரியாவில் கிஃப்ட் பாக்ஸ் வச்சிருக்கிறாங்க. ஸோ அது ஒவ்வொரு கிஃப்ட் பாக்ஸும் ஒவ்வொரு கலர் பேப்பரில் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி இங்கே இருக்கிற குக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தன்னோட பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிஃப்ட் வாங்கி வந்து பார்த்தீங்கன்னா, அதே மாதிரியான கலர் இருக்கிற பாக்ஸில் வச்சிருக்கிறாங்க. ஸோ அதை அவங்க எடுக்க எடுக்க யார் என்ன கலர் எடுத்துருக்குறாங்களோ ஸோ அந்த கோமாளிகள் தான் வருவாங்க. ஸோ நம்ம கோமாளிகளோட கெட்டப்லாம் வந்து தமிழ் சினிமாவில் எந்தெந்த ஹீரோவா இருக்கலாம், வில்லனா இருக்கலாம், சைடு கேரக்டரா இருக்கலாம், காதல் தோல்வியில இருந்திருப்பாங்க இல்லையா, அந்த கேரக்டர்ல இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான கேரக்டர்ல தான் வந்திருக்கிறாங்க. ஸோ பேரிங் முடிஞ்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜ் டாஸ்க் தான். அட்வான்டேஜ் டாஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேன் கேக் செய்யணும், டிஃப்ரெண்ட் ஷேப்ல செய்யணும். அந்த வகையில் அதிகப்படியான நம்பர்ல ஃபேன் கேக் செஞ்சது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிராவிட் மற்றும் ராஜி இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ஃபேன் கேக் செஞ்சு இந்த வாரமும் அட்வான்டேஜ் டாஸ்கை வின் பண்ணியிருக்கிறாங்க. கடந்த வாரமும் இவங்க தான் அட்வான்டேஜ் டாஸ்கை வின் பண்ணினாங்க. ஸோ இப்போ மீண்டும் ஒரு முறை அட்வான்டேஜ் டாஸ்கை வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இவங்க ஏற்கனவே டேஞ்சர் ஜோனில் வேறையா இருக்கிறாங்க, எலிமினேஷன் ஆகிற சூழ்நிலையில் இருக்கிறாங்க. அட்வான்டேஜ் டாஸ்கை வின் பண்ணியிருக்கிறாங்க. அதனால ஏதாச்சும் யூஸ் ஆகுமா அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.